ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரயில்வே துறையில் குரூப் டி வேலைவாய்ப்பு குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதாவது ரயில்வே துறையிலேருந்து மாபெரும் வேலைவாய்ப்புக்காக லெவல் 1க்கான போஸ்ட்டை அறிவிச்சிருக்காங்க. குரூப் டிக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைக்கு நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 23/1/2025 22/2/2025 வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18,000 ரூபாய் ஸ்டார்டிங்கில் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதேமாரி ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 36 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. எவ்வளோ வேக்கன்சினா 32,000 வேக்கன்சி அப்ராக்சிமேட்டாக கொடுத்துருக்காங்க. ஹியூஜ் வேக்கன்சின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டில் இதுக்கான வேலைவாய்ப்பு குறித்து ஆல்ரெடி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 500 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன். மீதி இருக்காங்க பாருங்கள், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், எஸ்சி, எஸ்டி அவங்களுக்கு 250 ரூபா மட்டும் நீங்கள் பேமெண்ட் பண்ணால் போதுமானது. ஸோ பதவியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ்மேன் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் ட்ராக் மிஷின், அசிஸ்டன்ட் பிரிட்ஜி, ட்ராக் மெயின்டெனர், அசிஸ்டன்ட்டில் பிவே மற்றும் சிடபிள்யூ, டிஆர்டி, எஸ்என்டி, லோகோஷெட் டீசல் கேட்டிருக்காங்க, லோகோஷெட் எலக்ட்ரிக்கல் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி 14 விதமான பதவிகள் உங்களுக்காக அறிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு பதவிக்கான வேக்கன்சி குறித்து பக்கத்துலேயே அப்டேட் பண்ணிட்டாங்க. மொத்தமாக 32,438 வேக்கன்சி உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. அதேமாரி ஒவ்வொரு ஜோன் வைஸாக எவ்வளோ வேக்கன்சி அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சதர்ன் ரீஜனில் வரும். ஸோ தமிழகத்துக்கு 2,249 வேக்கன்சி சதர்ன் ரீஜனுக்கு மட்டுமே அறிவிச்சிருக்காங்க. இது இல்லாமல் இன்டர்னல் கோச் ஃபேக்டரியில் ஒரு 445 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே உங்களுக்கு தமிழக ரயில்வே துறையில் சேரும். ஸோ மொத்தமாக 32,438 வேக்கன்சிஸ் அறிவிச்சிருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போது இது குறித்து இந்த வேலைவாய்ப்பு கொடுத்து ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2/1/2025 அன்றைக்கி தான் நோட்டீஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது கல்வி தகுதி. ஸோ இப்போ இந்த லெவல் 1 போஸ்ட்டுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்றத குறித்து இதில் பார்த்தா அப்டேட் பண்ணியிருக்காங்க. மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபார் ரெக்யர்மெண்ட் ஃப்ரம் ஓப்பன் மார்க்கெட் இன் லெவல் 1 ஆஃப் த அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த குரூப் டிக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னா, ப்ளீஸ் ரெஃபர் டு போர்ட் லெட்டர் நம்பர். அதாவது இதுக்கு முன்னாடி வந்திருக்க பாருங்கள், 2019 சேம் இதே குரூப் டிக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருந்தாங்க. அதில் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கோ சேம் அதே மாதிரி குவாலிஃபிகேஷன் தான் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. திஸ் இஷ்யூஸ் ஹேஸ் பின் ரிவியூட் அண்ட் இன் சூப்பர் செஷன் ஆஃப் த இயர்லியர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஸ் அண்டர் ரெஃபரன்ஸ். இட் ஹாஸ் பின் டிசைடட் பை த போர்ட் தட் த minimum education qualification for all future open market requirement in level 1 post including upcoming கொடுத்துருக்காங்க. ஸோ என்னமான கல்வி தகுதினா 10th பாஸ் அல்லது ஐடி அல்லது ஈக்குவலன்ட் டு அல்லது நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்க. ஸோ யார் அப்ளை பண்ணலான்னா 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அப்ளை பண்ணலாம், அல்லது ஐடி முடிச்சிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் அப்ளை பண்ணலாம், அல்லது ஐடிக்கு ஈக்குவலண்ட்டாக எது இருக்கோ அவங்களும் அப்ளை பண்ணலாம், அல்லது நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப்பில் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான கல்வி தகுதி இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாவே போதுமானது. இந்த லெவல் 1 போஸ்ட் குரூப் டி வேலைவாய்ப்புக்கு தாராளமாக நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ விரைவில் பார்த்தா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் எக்ஸாம் பேட்டர்னு அதை பற்றி ஃபுல்லாக நம்ம பார்த்தலாம். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் தமிழில் தான் எக்ஸாம் இருக்க போது. ஏன்னா ரயில்வே பொறுத்த வரைக்கும் எல்லா எக்ஸாமே எல்லா லாங்குவேஜுமே கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த வகையில் இந்த எக்ஸாமும் தமிழில் நடக்க போகுது. இது இல்லாமல் பார்த்தா இந்த குரூப் டிக்கு முன்னாடியே உங்களுக்கு இன்னொரு வேலைவாய்ப்பும் அறிவிச்சிருக்காங்க. அது 7ஆம் தேதியிலேருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோ போடும். ஸோ இந்த மாதிரி எல்லா அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு சேரும். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.